வெல்கம் டு அஞ்சூஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டோங்க. அதே மாதிரி இது வேறு ஸ்டிச்சிங்கில் வேறு மாடலில் போடுவோம். இது எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி செயின் 30 அந்த டேப்பில் நம்ம அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த 30 அளவுக்கு இதை போட்டுறீங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி மடக்கணும்னா அது 15 வரணும். இப்படி மடக்கணும்னா 15 வரணும். ஏன்னா நான் அது ஏற்கனவே போட்டுட்டதுனால உங்களுக்கு அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேங்க. இப்படி இப்படி மடக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து 30 போடணும். 30னா 30 செயின் இல்லைங்க, 30 இந்த டேப் அளவுக்கு நம்ம அளந்திருக்கோம் இல்லைங்களா, அதில் 30 அளவு, பெரிய அளவில் 30 போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இப்படி விட்டு நம்ம மொதல் செயினில் இப்படி இழுத்துக்கிறீங்க. இந்த இப்படி ஒரு ரவுண்டு ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க செயினில் ஸ்லிப் நாட் போடுறீங்க. ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதை அப்படியே காட்டுறேங்க. இந்த ஸ்லிப் நாட் 4 எண்ணம் போடணுங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும். இப்போ நான் 4 லைன் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த மாடலில் இது எப்படி 4 லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது எப்படி ஆரம்பிக்கணும்னா அது இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்படி மேலே இழுத்துக்கணுங்க. இழுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு சுற்று வெளியில் இழுத்துக்கிட்டோம். இழுத்துட்டு இப்போ இந்த 3 லைன் 3 வருங்க, 3 லைன் இருக்கும். இந்த 3 லைனில் என்ன பண்ணணும், இந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு ஒரு லைன் இப்படி ஒரு செயின் போட்டோம்னா இந்த இடத்துல இப்படி 2 வளையம் வரும். இப்படி சுற்றிட்டு அதில் இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிறீங்க. இழுத்துட்டு திருப்பி ஒரு சுற்றி அந்த இதுக்குள்ளே இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி இழுத்துக்கணும். இவ்வளோதாங்க. இதுதான் ஒரு நாட்டு. இதை போட்டுட்டு இந்த 5 செயின் விட்டுறணும். 1 2 3 4 5வது செயினுக்குள்ளே விட்டு திருப்பி இதே நாட் போடணும். இது இப்படி வெளியில் எடுத்துட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி வெளியில் எடுங்க. இந்த 3வது செயினுக்குள்ளே இப்படி விட்டு வெளியில் எடுத்துட்டு ஒரு டைட் நாட் போட்டுறோம். போட்டுட்டு இப்போ டைட் ஆகிக்கும். திருப்பி இப்படி மேலே இழுத்து இப்படி சுற்றி வெளியில் இழுத்திங்கன்னா இந்த 3 எண்ணம் வரும். இந்த 3 வளையம் வரும். அதில் இந்த ஒரு வளையத்துக்குள்ளே இப்படி விட்டு இப்படி சுற்றி வெளியில் எடுத்துக்கணும். இது இப்படி 2வது நாட்டு. இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போடணும். இங்கே பாருங்கள், நான் ஆரம்பிச்சிருக்கேன். 5 செயின் விட்டுட்டு அந்த 5வது செயின்லேருந்து ஒரு நாட்டை ஆரம்பித்து இப்படி போடணும். இதை போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதே மாதிரி 5 விட்டு இங்கே ஆரம்பித்து நான் இவ்வளோக்கு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியது தாங்க. 2வது லைன் போடும்போது நம்ம இப்படி இங்கே இந்த ஃபஸ்ட் லைன் நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2வது லைன் வர்றது எப்படின்னா, இந்த நாட்டுக்கு இடையில வருது பார்த்திங்களா, இந்த கேப்பில் இந்த பூக்குள்ளே இப்படி விடணும். விட்டு இப்படி வெளியில் எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி தாங்க இப்படி 2 பூவாக நீங்கள் போடணும். 2 இதெல்லாம் போடணும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்குள்ள நீங்கள் போட்டு அடுத்த லைன் நீங்கள் போடும்போது இதுக்குள்ளே விடக்கூடாது. இந்த கேப்பில் தான் நீங்கள் சுற்றி போட்டு வரும்போது உங்களுக்கு 2 லைன் போடையில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியான நாட்டு தான் இது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இப்படியே முடிச்சு போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி உள்ளே
பாருங்க இதுக்குள்ளே இப்படி விட்டு இதில் வெளியில் இதில் எடுத்து நீங்கள் நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே போட்ட ஓவர் கோட்டில் உங்களுக்கு எப்படி அந்த குஞ்சம் போடணுங்கிறத காட்டியிருக்கேன். அதே மாதிரி இதில் நீங்கள் அந்த குஞ்சம் வேணுன்னா ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒன்று விட்டு ஒன்று போட்டாலும் உங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.